ஓகே. சங்கத்தமிழன் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எங்கே எங்கள் பங்கு என்று கேட்பது நல்ல சகோதரனுடைய அடையாளமாக இருக்க முடியாது. இது தியாகம் அல்ல, கடமை, சுயநலம் அல்ல, பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒன்று சொல்றாரு. இந்த தேர்தல் அரசியல்ல யாரும் இப்படி செஞ்சதில்லையே அப்படின்ட்டு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு புதிய அரசியல் நாகரிகத்தினுடைய விதை நான் போட்டது என்று பணிவோடு சொல்வேன் அப்படின்ட்டு கமலஹாசன் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சார். சார், இந்த சோஷியல் மீடியா அதில் வரக்கூடிய பல விமர்சனங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களையும், ஏன் கூட்டணி தலைமையில் இருக்கக்கூடிய தலைவர்களையுமே அவங்களுடைய தன்மானத்தை ரொம்ப சீண்டி பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சமூக வலைதளங்களில் வரக்கூடிய விமர்சனங்கள் தன்மானத்தை சீண்டி பார்க்கிறது, அவர்களுடைய முடிவுகளில் மாற்றத்தை எடுக்க வைக்கிறது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது இன்னைக்கு சோஷியல் மீடியா. அது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்திட்டு இருக்குது சார். ரொம்ப கம்மியாக வாங்கினா, சீட்டு கம்மியாக வாங்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் அவமானகரமானதாக மாறிடுமே அப்படிங்கிறதுனால கமலஹாசன் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரா சார்? சார், அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அவருடைய இதை நீங்க படிச்சீங்க. அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா, எனக்கு சீட்டு வந்து குறைத்து கொடுத்தார்கள், அதனால் நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்லல. அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவர் ஒரு கட்சியுடைய தலைவர். அந்த முடிவை வந்து நாம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஆனால் அதே நேரத்துல அது என்ன காரணத்துக்காக அந்த முடிவு எடுத்திருக்காருன்னு அவர் சொல்லவில்லை என்றாலும் கூட நீங்க சொன்ன ஒரு கருத்து இருக்கலாம். இப்ப பொதுவாக வந்து நீங்க சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவில் சில கருத்துக்கள் பரவி கொண்டும் இருக்கிறது. இதெல்லாம் உள்வாங்கிதான் எங்கள் தலைவர், ஏன்னா இந்த கூட்டணி வந்து இன்னைக்கு இவ்வளவு நிலைத்து இருக்கிறது என்றால் எங்கள் தலைவருடைய பண்பை வந்து, அவருடைய பணியை வந்து, அதனுடைய அந்த உழைப்பை யாரும் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. அதனால இந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாம் ஒற்றுமையாக வெல்ல வேண்டும் என்றால் அவருக்கான அந்த அதிகாரத்தை கொடுத்து அவரை வந்து நிக்க வைங்க அப்படின்னு தமிழக முதல்வருக்கு சொல்லுகிறார். அதே நேரத்துல கமலஹாசன் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்க வந்து போட்டியிடுங்க, அதாவது உங்க அமைப்பு போட்டியிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் பொறுத்திருங்கள், ஓரிரு நாட்கள், ஏன்னா இப்பதான் உங்களுக்கு நாமினேஷன், அதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தேர்தலில் வந்து தேர்தல் வரும் பொழுது நம்பர்ஸுக்கு சில சிக்கல் வரும், தொகுதிக்கும் சிக்கல் வரும், அந்த தொகுதியா இந்த தொகுதியானு. ஆனா இதெல்லாம் பொறுமையாக இருந்து தமிழக முதல்வர் அதற்கான ஒரு தீர்வு நிச்சயமாக எடுப்பார். அதற்காகத்தான் எங்க தலைவர் வந்து ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்க. நீங்க பாருங்க, ஒரு 4 பக்கத்துக்கு வந்து கொடுத்துருக்காரு லெட்டர் பேட. ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா, இப்ப நமக்கு வெற்றி உறுதியாயிருச்சு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப அந்த வெற்றி வந்து எல்லாருக்கும் பங்கு இருக்க போகுது. அதே மாதிரி சமமான அதிகாரங்களும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக அது நடக்கும், பொறுத்திருந்து பாருங்கள். ஓகே ஓகே சார். இந்த சின்னம் மாறி தேசிய கட்சியில் ஒரு மாநில கட்சி நிற்கக்கூடிய இந்த நடைமுறையை சார், இது வாசல் தான் அநேகமாக தமிழ்நாட்டினுடைய அரசியலில் தொடங்கி வச்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாற்றத்தை விசிகா எப்படி பார்க்கிறது சார்? இந்த விசிகா எப்படி பார்க்கிறது என்பதை விட, அண்ணன் வாசனுடைய தந்தையார் தான் நாங்களே அரசியலுக்கு வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தார், ஐயா மூப்பனார். சரி, அவருடைய முக்கியமான கோட்பாடே வந்து மாநில கட்சிக்கு அங்கீகாரம் வேண்டும், மாநில கட்சிகள் வளர வேண்டும், அதுதான் ஒரு தேசியத்துக்கு நல்லது அப்படின்ற கோட்பாடுகளை உருவாக்குனாரு. அது எந்த காரணத்துல உருவாக்குனாருன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனா அப்பாவுடைய அந்த கோட்பாட்டையே தகர்ப்பதை போல ஐயா வாசன் அவர்களே போய் சரண்டர் ஆகியிருக்கிறது. அது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இப்ப இதுல இருக்கிற நம்ம கோடாங்கி அவர்கள் கூட பத்திரிகையாளர் அழகாக சொன்னார், 5 சீட்டு வந்து உறுதியாயிடுச்சுங்கன்னு. அவர் வந்து இன்னமும் நல்லா யோசனை பண்ணலாம். 5 சீட்டு இல்லைங்க, 27+5 உறுதியாயிருச்சு. இப்ப எங்களுக்கு எல்லாம் இப்ப 2-3 இடங்கள்ல வந்து அதாவது எங்களுக்கு ஒதுக்கப்பட இருக்கின்ற தொகுதியிலவே வந்து பிஜேபி நிக்க போகுது. இப்ப எனக்கு போன் வந்துகிட்டு இருக்கு பல பக்கத்துல இருந்து, ஆனா இந்த தொகுதியை கேளுங்க, அந்த தொகுதி கேளுங்க, ஏப்பா அப்படின்னா அங்க வந்து பிஜேபி நிக்க போகுதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வளர்ந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. தமிழகத்துல வந்து அவருடைய வளர்ச்சி வந்து அப்படி ஒண்ணும் பெருசா இல்ல. அது வந்து நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க வந்து மிரட்டிதான் இப்ப வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறாங்களே ஒழிய, அவங்க தனது அரசியலுடைய அந்த இதுல அவங்க இல்ல. நம்ம கூட நகைச்சுவையாகத்தான் நம்ம வந்து இப்ப சோசியல் மீடியால வர்றது பேசித்தான் ஆகணும். இப்ப நம்ம அதிமுக என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அது வந்து அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி போச்சு. அது மாறினது உண்மை என்பதற்கு தான் அன்னை வாசனுடைய அந்த செயல்பாடு உறுதியாக்குகிறது, உண்மையை சொல்லுகிறது. இது எந்த வகையிலுமே
அண்ணன் வாசனுடைய கட்சிக்கும் பயன்படாது. இப்படி வந்து பெரிய அண்ணன் தோரணையில அவங்க மிரட்டி சேர்த்திருப்பதால் நிச்சயமாக பிஜேபிக்கு அது பயனளிக்காது. ஆக மொத்தத்துல 27+5 கூட்டிக்கிறீங்க. அது இப்பவே வந்து திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு அது உறுதியாகி விட்டது. ஓகே சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ மதிமுகவிற்கு கூட 4 இடம் கொடுத்தாங்க. நாங்க 3 இடத்துல வந்து உதயசூரியன்ல நிக்க போறோம், ஒரு இடத்துல தனி சின்னத்துல நிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது ஒரு கட்சிக்கான ஒரு 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 குறைந்தபட்ச இருப்பை பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் அது. திரு ஜி.கே. வாசன் குறைந்தபட்ச இருப்பும் வேணாம், ஒன்றும் வேணாம், எல்லாமே தாமரையில நிற்கிறேன் அப்படின்ட்டு அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல சார், இது 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 வந்து அந்த பார்ட்டிக்கு ஆரோக்கியமானதா இல்லை ஆபத்தானதா? அது அதாவது நீங்க போற போக்குல வந்து நீங்க மதிமுகவை சொன்னீங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுத்தாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ, அவங்க வந்து கட்சி நடத்துவது அவங்க கட்சியை வளர்ப்பதற்காகவும் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆனா எந்த கட்சியுமே, அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், நீங்க வந்து எங்க சின்னத்தில நில்லுங்க அப்படின்னு சொல்வது ஜனநாயகத்துல ஒரு நல்ல பண்பு இல்லை. ஒருவேளை அவங்களே சரண்டரா இல்லைங்க, எங்க கட்சி வளரலைங்க, நாங்க ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க, எங்க சின்ன போகலைங்க, நாங்க கட்சி நிற்கிறோம்ன்ற சொல்றது வேற. நீ அழகா சொன்னீங்க ஆரம்பத்திலேயே. ஒருத்தர் வந்து எங்களுக்கும் பழைய அனுபவம் இருக்கு, அதனால நான் சொல்றேன். ஒருத்தர் வந்து இன்னொரு கட்சியோடைய இதுல நம்ம போனோம்னா அங்க உறுப்பினர் அட்டையில நம்ம கையெழுத்து போடணும், அங்க உறுப்பினரா இருக்கணும். அப்புறம்தான் நம்ம வந்து அந்த கட்சி சின்னத்திலேயே நம்ம நிக்க முடியும். அப்ப அது வந்து ஒரு தன்மானத்திற்கான ஒரு பிரச்சனைங்க. 2001 அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுல நாங்க சந்திச்சோம். யதார்த்தமா சொல்றேன், 2001 முதலில் டாக்டர் கலைஞர் கருணாநிதி காலத்திலே எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது, எங்க தலைவர் நின்றார். ஆனால் நின்று முடிச்சதுமே 2 ஆண்டுகள் பாக்கி இருக்கும் போது நாங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணோம். அப்ப இப்ப கூட இப்ப வந்து தொடர்ந்து வந்து நாங்க வந்து இப்ப கூட நினைச்சிருந்தோம்னா எங்களுக்கு சீட்டு கூட அதிகமா கொடுத்திருப்பார்கள், டபுள் டிஜிட் கூட வாங்குவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருந்தது. அதுக்கு சில கண்டிஷன் எல்லாம் போடப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட எங்க கட்சி மட்டுமல்ல, எல்லா கட்சியுமே அவங்க சின்னத்தை நிக்கணும். ஆனா அண்ணன் வாசன் அவர்கள் ஏன் அந்த ஸ்டெப்புக்கு வந்தார்? ஒருவேளை அவர் அதுக்கு வந்து நகர்த்தி விட்டார்களா? இப்ப நீ அழகா சொன்னீங்க, நம்ம எல்லாரும் பொதுவா பேசுவோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில வந்து ரெட்டலையில போய் நின்று இருந்தாருன்னா கூட ஒரு லாஜிக் கரெக்டா இருக்கு, அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓட்டு வங்கி இருக்கு. சம்மந்தமே இல்லாம அவர் பிஜேபி போய் நிற்பது என்பது அது வந்து ஒருவேளை அவர்கள் என்னத்துக்கு காரணம்னு தெரியல. அதனாலதான் சொல்றோம், அண்ணா அவருடைய தந்தையாருடைய அந்த மொத்த கோட்பாட்டையுமே அவர் காலி பண்ணிட்டார். எனக்கு என்னமோ தேர்தலுக்கு பிறகு அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவர் பிஜேபியில் சேரப் போகிறார் அப்படின்றதுக்கான அது ஒரு சைனா கூட நம்ம பார்த்துக் கொள்ளலாம். அது வந்து அவ்வளவு சரியானது இல்லை. ஜனநாயகத்துல அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அந்த கட்சியை வந்து நீங்க வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு எங்க தலைவர் கொடுத்த அறிக்கையில பாத்தீங்கன்னா, நான் கூட்டணியில் இருந்தாலும் கூட நாங்க வந்து அந்த ஒரு சிக்கல் வரும்போது கேட்போம். இதே ஒரு உதாரணம். அதை பத்தி எல்லாம் பொறுப்பாசிரியர் கேட்க மாட்டீங்க. அது எங்க தலைவர் கிளீனா சொல்லியிருக்கிறாரு, எந்த கட்சியை வந்து அவங்க சின்னத்துல நிக்க வைக்கணும், நிக்க வைக்கணும், கட்டாயப்படுத்த கூடாது. அது எங்களுடைய கருத்து. ஆனா ஐயா வந்து இந்த அரசியல் விமர்சகர்கள் பேசும்போது கோவிந்தராஜன் அவர்கள் இன்னைக்கு வந்து அண்ணன் துரைமுருகன் வந்து தாக்கி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா அவர் மேல ஏதாவது வழக்கு போட்டாங்களா, இல்ல அவரு சிறைச்சாலைக்கு போனாரா? அதாவது எல்லாம் அப்படியே வந்து கட்டமைக்கப்பட்ட கருத்துக்களை பரப்புதல் கூட. அவர் இன்னைக்கு அரசியல்ல ஒரு மூத்த எல்லா கட்சியும் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒருவேளை அப்படி தாக்கி இருக்கிறாரு அப்படி இருந்தாருன்னா, அதுக்கு அடுத்தபடியாக ஜெயலலிதா அம்மையார்கள் எத்தனை முறை ஆட்சிக்கு வந்தார்கள். அப்பயும் கூட இருவருக்கும் நல்ல உறவு இருந்தது. தனிப்பட்ட முறையில எனக்கு அண்ணன் துரைமுறை நல்ல பழக்கம். ஒரு நாள் நானே நேரடியாக கேட்டேன் அவர்கிட்ட சந்திக்கும் பொழுது. அப்பெல்லாம் எது நடக்காத ஒரு செயல்பாட சம்பந்தமே இல்லாம கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொன்னாருன்னா 25/3 10 வருஷத்துக்கு பார்த்தா 2002 என்று எண்ணுகிறேன். அந்த காலத்துல குஜராத்ல ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. அதனால அப்படி சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்க முடியாது. கலவரம் வந்து இது தனிப்பட்ட தாக்கு இல்ல, அது தப்புல. அதை எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க? அவர் ஆரம்பிக்கும் போது அவர் தொடக்கத்திலேயே தடுக்க சொல்லிட்டு என்ன ஆயிர போகுது? இப்ப நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்கல்ல, நன்றி.